வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெக்சர்ல நம்ம 3 முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். அது 3 தியரம்ஸ். ஃபர்ஸ்ட் தியரம் எவ்ரி கேசல் இஸ் காம்பாக்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போறோம். ரெண்டாவது ஹெயின்-போரல் தியரம் ப்ரூவ் பண்ண போறோம் இன் ஆர் பவர் கேல. அடுத்து வயர்ஸ்ட்ராஸ் தியரம் ப்ரூவ் பண்ண போறோம். 3 தியரம் ப்ரூஃப் இந்த லெக்சர்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தியரம் எவ்ரி கேசல் இஸ் காம்பாக்ட். எந்த ஒரு கேசல் கொடுத்தாலும் காம்பாக்ட் அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு கேசல் எடுத்துக்கோங்க. let I be a கேசல். கேசல் அப்படின்னாலே எப்படி இருக்கும்? இட்ஸ் அன் எலமெண்ட் இன் ஆர் பவர் கே சச் தட் அதுல இருக்க ஒவ்வொரு கோஆர்டினேட்டும் ஏதோ ஒரு ஏஐக்கும் பிஐக்கும் நடுவில் இருக்கும். அப்படின்னா ஏஐ less than or equal to xi less than or equal to bi for every i equal to 1 2 3 etc. k. முந்தின லெக்சர்ல நம்ம பார்த்திருந்தோம். 1 செல்னா இட்ஸ் அன் இன்டர்வல், 2 செல்னா இட்ஸ் அன் ரெக்டாங்குலர் ரீஜியன், 3 செல்னா கியூபாய்டுக்கு உள்ள உள்ளது. இதே மாதிரி நீங்க 4 செல் 5 செல் இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா தட் கேசல் இஸ் காம்பாக்ட் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ காம்பாக்ட் சொல்றதுக்கு கான்ட்ரடிக்டரி மெத்தட்ல ப்ரூவ் பண்ண போறோம். சப்போஸ் இட் இஸ் நாட் காம்பாக்ட் அப்படின்னு அஷ்யூம் பண்ணுவோம். அஷ்யூம் பண்ணிட்டு ஃபைனலி வி கெட் ஒரு கான்ட்ரடிக்ஷன்ல போய் முடிப்போம். ஸோ காம்பாக்ட் செட்னு ஆயிடும். ஓகே, சரி. இப்போ கே ஒரு செட்டு கேங்கிறது காம்பாக்ட் அப்படின்றதுனா என்ன சொல்லுவோம்? எந்த ஒரு ஓப்பன் கவர் கொடுத்தாலும் அதுல இருந்து ஒரு ஃபைனைட் சப் கவர் கண்டுபிடிக்க முடியும். அப்படிதானே? எந்த ஒரு ஓப்பன் கவர் கொடுத்தாலும் அவ்வளோ எல்லா ஓப்பன் செட்ஸையும் யூஸ் பண்ணி கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் கவர்ல இருந்து ஃபைனைட்டா கலெக்ட் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம செட்டு கேயை கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா தென் கே செட் பி காம்பாக்ட் அப்படின்னு தெரியும். இப்போ நாட் காம்பாக்ட் அப்படின்னு பார்க்கணும்னா அதுக்கு அப்படின்னு நெகேஷன் பார்க்கணும். அப்படிதானே? காம்பாக்ட்னா என்ன சொல்லணும்? எந்த ஒரு ஓப்பன் கவர் கொடுத்தாலும் ஃபைனைட் சப் கவர் எக்ஸிஸ்ட் ஆகும். இதுக்கு நெகேஷன் சொல்லணும்னா நமக்கு ஒரு ஓப்பன் கவர் கிடைக்கும். அதாவது தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் ஓப்பன் கவர் சச் தட் நம்ம கொடுத்த செட்டுக்கு அந்த ஓப்பன் கவர்ல இருந்து ஃபைனைட்டா எடுத்தீங்கன்னா கவரே ஆகாது. அப்போ என்ன செஞ்சலாம்? அந்த ஓப்பன் கவர்ல இருந்து எவ்வளவு ஃபைனைட்டா எடுத்துட்டு நீங்க ட்ரை பண்ணாலும் தேட் செட்டு நம்ம நாட் காம்பாக்ட் செட் வந்து கவரே ஆகாது. அதான் இங்க எழுதியிருக்கோம் நெகேஷனா. Suppose I is not compact அப்படின்னா therefore there exists an open cover G alpha of I. எப்படி இருக்கும்? which contains no finite subcover of I. இந்த G alpha இருந்து எந்த ஒரு finite subcover எடுத்தாலும் அது ஐய கவர் பண்ணவே பண்ணாது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட் ஆஃப் ஐக்கு வாங்க. ஐங்கிறது எப்படி இருக்கு? ஒவ்வொரு குவாட்ரண்ட்டும் x1ங்கிறது a1 to b1 வேரி ஆகுது, x2ங்கிறது a2 to b2க்கு இடையில உள்ள நம்பர், அதே மாதிரி xkங்கிறது akக்கும் bkக்கும் நடுவில் உள்ள நம்பர். அப்படிதான் கேசல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் ஐங்கிறது. இப்போ இந்த a1 b1 a2 b2 எல்லாத்துக்கும் ரிலேட்டடா ஒரு நம்பர் டெல்டா டிஃபைன் பண்றீங்க. புட் டெல்டா ஈக்குவல் டு சம்மேஷன் i equal to 1 to k bi minus ai the whole square whole power 1/2 அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் வேல்யூ அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். நீங்க இது ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். 2 செல்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இட் இஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். அதான் 2 செல்ல படம் போட்டுருக்கேன். இப்போ 2 செல்ல எப்படி இருக்கும் சார்? ரெக்டாங்கிள் ரீஜியன், நமக்கு இதுக்கு இடையில உள்ள ரீஜியன் இருக்குதுன்னா இதுக்கு உள்ள உள்ளதான் என்னது? 2 செல். உள்ள உள்ள ஷேடர் ரீஜியன் எல்லாம் 2 செல். ரைட். இப்போ 2 செல் எடுத்துட்டா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ்ல a1 b1 சூஸ் பண்ணணும். அப்படிதானே? a1 b1 சூஸ் பண்ணணும். செகண்ட் ஆக்சிஸ்ல a2 b2 சூஸ் பண்ணணும். அதுக்கு நடுவில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். இதுக்கு நடுவில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெண்டு இன்டர்செக்ட் பண்ற தட் குவான்டிட்டி தான் என்ன சொல்லுவோம்? 2 செல். சப்போஸ் 2 செல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், இதுதான் ஐன்னு வச்சுக்கோம். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் என்னதான் இருக்கும்? இங்க x ஆக்சிஸ்ல a1, y ஆக்சிஸ்ல a2. அப்போ that point is a1, a2. this point இந்த பாயிண்ட், இந்த எண்ட் பாயிண்ட் என்னதான் இருக்கும்? b1, a2. அதே மாதிரி இந்த எண்ட் பாயிண்ட் a1, b2. அதே மாதிரி திஸ் பாயிண்ட் இங்க b1, அங்க b2. b1, b2. ரைட். இப்போ என்ன செய்யறோம்னா இதை பாருங்களேன். இந்த இதை டெல்டாவா கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா சிம்பிளி a1, a2க்கும் b1, b2க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திருக்கோம். அதான் டெல்டா. அப்படி வச்சுக்கலாம். பிகாஸ் பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப், இதே இதுல 2 செல்ல யோசிங்களேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல்டாவை 2 k = 2 போடுங்க. அப்போ i = 1க்கும் 2க்கு தான் வேரி ஆகும். அப்போ எப்படி இருக்கும்? ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப்
b1 minus a1 the whole square plus b2 minus a2 the whole square. அப்போ என்னது a1 a2 b1 b2 நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் அதான் டெல்டா. ஓகே, அப்போ இப்போ டெல்டா கிளியரா? இப்போ k செல்னா k வரைக்கும் எடுத்துக்கோங்க. அப்போ d of a1 a2 எக்ஸெட்ரா ak b1 b2 bk அந்த டிஸ்டன்ஸ் என்னது டெல்டா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ பாருங்க டெல்டாங்கிறது டயகனல் லென்த் அப்படிதானே. அப்போ ஐக்குள்ள எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் இந்த டெல்டாவோட கம்மியா தான் இருக்கும் அப்படிதானே. அதான் கீழே இருக்கும். therefore x, y belong to I implies modulus of x minus y less than or equal to delta. சரி, இப்போ என்ன பண்றீங்கன்னா சிம்பிளா அப்சர்வேஷன் தான். இப்போ ஏ எடுக்கிறீங்களா, a1 b1 இருக்கா, அதோட சென்டர் எடுங்க, அது c1 வைங்க. a2 b2 இருக்கா, அதுக்கு ரெண்டுக்கும் ஆவரேஜ், அதான் சென்டர் பாக்கீங்க, அதான் c2. அதான் ஜென்ரலி ciங்கிறது என்ன, ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுத்துருங்க அப்படின்னா ஆவரேஜ் சென்டர் பாயிண்ட் கிடைச்சிடும். ரைட்டா, இப்போ ஒவ்வொரு இதுலயும் a1 a2லயும் சென்டர் பார்த்துருங்க, அப்படி எல்லாத்துக்கும் பாக்கீங்க. அதான் i equal to 1 to k ciங்கிற எப்படி டிஃபைன் பண்றோம், ai plus bi divided by 2. ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு இப்போ பாருங்க a1 b1 பாத்தீங்க, a2 b2 பாத்தீங்க, இப்படி பார்க்கும்போது ஒரு கேசல் கிடைச்சிச்சு அப்படிதானே. இப்போ இப்படி அதே தான் மாத்தி பாருங்க, a1 c1 a2 c2, அதே மாதிரி c1 b1 c2 b2 அப்படி பாத்தீங்கன்னா a1 c1 இது கிடைக்குன்னா இது ஒரு கேசல் ஆயிரும் அப்படிதானே, இது ஒரு கேசல் ஆயிரும். அடுத்தது இது ஒரு இங்க வந்து டூ செல், அதே மாதிரி இது ஒரு டூ செல் ஆயிரும், இது ஒரு டூ செல் ஆயிரும். ஓகே, அப்போ ஒரு டூ செல்ல 4 பீசஸா உடைச்சுப்போம் அப்படிதானே, 2/2 பீசஸா உடைச்சுப்போம். சரி, யூசிங் த சென்டர் பாயிண்ட் அதான் இங்க எழுதிருக்கோம். தென் த இன்டர்வல்ஸ் டூ செல்ல எக்ஸ்பிளைன் பண்ணா இப்போ கே செல்ல ஜெனரலா எழுதும். தென் த இன்டர்வல்ஸ் ai ci and ci bi determine 2/k sub k cells of I. எப்படி எடுத்துப்போம், அந்த சப் கே செல்ஸ் தான் q1 q2 எக்ஸெட்ரா q2/k whose union is I. இதுக்கு எல்லாத்துக்கும் யூனியன் போட்டீங்கன்னா ஹோல் ஐயா வந்துடும். ஐயா உடைச்சு வச்சிருக்கோம், அவ்வளவுதான், பாதிய ஈவன் ஷேப்ல உடைச்சு வச்சிருக்கோம். ஓகே, இப்போ என்னது நமக்கு தெரியும், இங்க நம்மளோட அசம்ஷன் என்னது, ஐக்குல இந்த ஓப்பன் கவர் ஜி ஆல்பா இருக்கு, இது ஐய கவர் பண்றதுக்கு ஃபைனைட் இது வச்சு கவரே பண்ண முடியாது அப்படின்னு தெரியும். இப்போ பாருங்க, இப்போ 4 கேசல் 1 2 3 4 4 கேசல் இப்போ இருக்கு. இப்போ அது எல்லாத்துக்கும் ஐல தான் இருக்கு. அப்போ இப்போ ஐயவே ஹோலா இதுல ஜி ஆல்பால இருந்து ஃபைனைட் கவர் வச்சு கவர் பண்ண முடியாது. அப்படின்னா இப்போ பாருங்க, ஒவ்வொரு இதையும் ஃபைனைட் வச்சு கவர் பண்ண முடியுமா, ஒவ்வொரு இப்போ 4 பீசஸ் எடுத்தோம், அதான் q1 q2 q3 q4, இந்த q1 q2 q3 q4 நாளையுமே ஃபைனைட் வச்சு கவர் பண்ண முடியுமா, ஃபைனைட்டான ஜி ஆல்பால இருந்து எலமெண்ட்ஸ் வச்சு கவர் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா சப்போஸ் நாளையுமே ஃபைனைட்டா வச்சு கவர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜி ஆல்பால இருந்து ஃபைனைட் எலமெண்ட்ஸ் வச்சு 1 2 3 4 q1 q2 q3 q4 நாளையுமே ஃபைனைட் கவர்ஸா பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இதுக்குள்ள ஃபைனைட் கவர், இதுக்குள்ள ஃபைனைட் கவர், இதுக்குள்ள ஃபைனைட் கவர், இதுக்குள்ள ஃபைனைட் கவர், நாளையும் யூனிட் எடுங்க, அப்போ அகைன் ஃபைனைட்டா தான் இருக்கும். அது எதை கவர் பண்ணிருக்கோம், ஐய கவர் பண்ணிருக்கோம். we get a contradiction to this statement contains no finite subcoverங்கிறதுக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்துடும். அப்படின்னா என்ன சொல்லிடலாம், q1 q2 q3 q4ல கண்டிப்பா ஏதாவது ஒன்னாவது இந்த ஒன்னையாவது இந்த கலெக்ஷன் ஆஃப் ஜி ஆல்பால வச்சு ஃபைனைட் வச்சு கவர் பண்ண முடியாது அப்படிதானே. இதை 3 கவர் பண்ணியிருந்தோம், 3 ஃபைனைட் வச்சு கவர் பண்ணியிருந்தாலும் 4வது ஃபைனைட் வச்சு கவர் ஆகலன்னா யூனியன் ஐ வந்து கவர் ஆகாது. ஸோ கண்டிப்பா அந்த 4 இன்டர்வல்ஸா பிரிச்சிருந்தாலும் 4 கேசன்ஸா பிரிச்சிருந்தாலும் ஏதாவது ஒன்னாவது இந்த ஃபைனைட் இந்த ஜி ஆல்பால இருந்து ஃபைனைட் கலெக்ஷன் வச்சு கவர் பண்ண முடியாது. அப்போ அதை எப்படி வச்சுக்கிறோம்னா I1 அப்படின்னு வச்சுக்கிறோம். அதான் இங்க தியரி எழுதியிருக்கோம். சின்ஸ் no finite subcollection of G alpha covers I, there exists at least one Qi, call it as I1, that cannot covered by finite subcollection of G alpha. அந்த I1 ஃபைனைட் சப்கலர் வச்சு கவர் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த ஐ இருக்கு, அதுல I1ங்கிறது இதை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ரைட், இப்போ அகைன் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்க. இங்க ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும், இங்க ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும், ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்க. அந்த டிஸ்டன்ஸ் எதா இருக்கும், இந்த ஹோல் டிஸ்டன்ஸ்ல பாதி தானே, அப்போ அது என்னதான் இருக்கும், டெல்டா 2வா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், I1ல இருக்கிற எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்து டிஸ்டன்ஸ் பார்த்தாலும் டெல்டா பை 2ஓட கம்மியா தான் இருக்கும்.
அகைன் அதே மாதிரி இதுல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள லென்த்தை அழகா பாதியா உடைங்க. சரியா? பாதியா உடைச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுல இருந்து லென்த்தை பாதியா பிடிச்சுக்கோங்க. இப்போ அகைன் இந்த I1 கேசல் தானே, 2 செல். இப்போ எக்ஸாம்பிள் பாக்குறோம், கேசல் ஜென்ரலா பார்க்கும்போது அகைன் சப் இன்டர்வல்ஸ் அப்படிங்க. திரும்பி I1 கவர் பண்ண முடியாது. ஸோ முந்தின ஆர்கியூமெண்ட் படி I1ல ஏதாவது ஒண்ணு எக்ஸிஸ்ட் ஆகும். அதை எப்படி எடுத்துக்கிறோம்? I2ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இங்க I2, அதை I2ன்னு எடுத்துக்கிறோம். அகைன் I2ல இதே மாதிரி பிரிங்க. I2வையும் கவர் பண்ண முடியாதனால ஏதாவது ஒன்று I3 கவர் பண்ண முடியாது. இப்படி பிரிச்சுட்டே போங்க. I2, I3, I4, I6 அப்படி போயிட்டே இருக்கும். ஒண்ணு மட்டும் கவனிக்கணும், ஐக்குள்ள I1 இருக்கு, I1குள்ள I2 இருக்கு, I2குள்ள I3 இருக்கு, அண்ட் சோ ஆன் உள்ள போயிட்டு இருக்கு. சரியா? இதை அடிச்சுதான் கண்டினியூ எழுதுறோம். We subdivide I1 and continuing the process, the above process. அப்ப என்ன ஆகும்? Therefore we obtain a sequence In of k cells with the following property. First எப்படி இருக்கும்? I is a superset of I1. ஐக்குள்ள I1 இருக்கும், I1குள்ள I2 இருக்கும், I2குள்ள I3 இருக்கும், அண்ட் சோ ஆன் போயிட்டே இருக்கு. அடுத்தது ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு ஐஎனும் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது? I1 பாத்தீங்கன்னா டெல்டா பை 2 சாட்டிஸ்ஃபை பண்ணும். I3ன்னு பாத்துக்கோங்க, டெல்டா பை 2ல பாதி ரேடியஸ் அப்படிதானே, அப்போ டெல்டா பை 4, அதாவது டெல்டா பை 2 பவர் 2. சோ அந்த INக்கு பண்ணும்போது என்ன சொல்லிடலாம்? டெல்டா பை 2 பவர் n. அதான் இங்க எழுதிருப்போம். தட் இஸ் எக்ஸ் ரெண்டு எலமெண்ட் ஐஎன்குள்ள இருந்துச்சுன்னா அதோட மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு டெல்டா பை 2 பவர் n. சரி, அடுத்து இன்னொன்னு என்ன அப்சர்வ் பண்ணோம்? I1 I2 கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாருங்க, I1 எப்படி எடுத்தோம்? அத இந்த ஃபைனைட் கவர் வச்சு கவர் பண்ண முடியாது. cannot cover by finite subcollection of G alpha. அதே மாதிரி I2வும் இங்க கிடைக்கிற I2 எப்படிதான் எடுத்தோம்? cannot cover by finite subcover of G alpha and so on அப்படி பிரிச்சுட்டே இருக்கும். அப்போ ஜென்ரலி சொல்லணும்னா ஒவ்வொரு ஐஎனையும் ஃபைனைட் கலெக்ஷன் ஆஃப் G alpha வச்சு கவர் பண்ண முடியாது. அதான் தேர்ட் பாயிண்ட் எழுதுறோம். in IN is not covered by finite collection of G alpha. சரி, இப்போ நம்மளோட மெயின் ஆர்குமெண்ட். இப்போ ஒவ்வொரு ஐயும் வந்து கேசல், அதுலதான் கேசல்லாம் உள்ள பிரிச்சு போறீங்க. அப்போ ஈச் ஐஎன் எல்லாம் கேசல். ரைட்டா? நமக்கு ஒவ்வொரு ஐஎனும் கேசல் அண்ட் பை ஃபர்ஸ்ட் ஏ ப்ராப்பர்ட்டி படி என்ன சொல்லிடலாம்? முந்தின லெக்சர்ல ஒரு தியரம் பார்த்தோம்ல, கேசல் இந்த ப்ராப்பர்ட்டில இருந்துச்சுன்னா தென் அதோட இன்டர்செக்ஷன் நான் எம்டி. தட் இன்டர்செக்ஷன் நான் எம்டி. ஓகே, அதான் அந்த ரெஃபரன்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. இதோட ப்ரூஃப் முந்தின லெக்சர்ல கொடுத்துருக்கோம், போய் பார்த்துக்கலாம். நான் எம்டி அப்படின்னா இந்த இதுக்குள்ள ஒரு பாயிண்டா கண்டுபிடிக்க முடியும், அப்படிதானே? அப்போ there exists a point x star in k in I such that அதுதான் ஐலயும் இருக்கும், ஏன்னா ஐஎன் எல்லாத்துலயும் இருக்கு, அப்ப ஐக்குள்ளயும் இருக்கும். I such that அந்த பாயிண்ட் இன்டர்செக்ஷன்ல இருக்கும். ரைட்? இன்டர்செக்ஷன்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லா ஐஎன்ஸ்லயும் இருக்கு. அதான் ஃபார் எவரி ஐ ஈக்குவல் டு 1. சரி, இப்போ அடுத்தது G ஆல்பாங்கிறது என்ன? ஓப்பன் கவர் ஃபார் I அண்ட் எக்ஸ் ஸ்டார் வந்து ஐல இருக்கனால கண்டிப்பா ஏதாவது ஒரு G ஆல்பால இருக்கும். ஏன்னா I ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் G alpha இருக்கும். I is a subset of union of G alpha. X star belong to union of G alpha. So X star belong to some G alpha. Right? Again இப்போ வாங்க, G alpha ங்கிறது என்ன? ஓப்பன் கவர்ல உள்ளது. சோ ஒவ்வொரு G alphaவும் ஓப்பன். சோ G alpha is open. அப்ப என்ன செஞ்சுக்கலாம்? X star மட்டும் உள்ள இருக்காது, X star சுத்தி ஒரு நெய்பர்ஹுட்டே கண்டுபிடிக்கலாம். so that அந்த நெய்பர்ஹுட்டே G alpha குள்ள இருக்க மாதிரி. because X star is an interior point ஆயிடும், அப்படிதானே? அதனால தான் எழுதியிருக்கோம் the RHS are greater than 0 such that X star belong to a neighborhood NR of X star that's a subset of G alpha. NR of X star is a subset of G alpha. அப்படின்னா என்ன அர்த்தம்? NR of X starல ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா that belong to G alpha. so NR of X starல ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதோட ரேடியஸ் ஆகுது. இதுல ஒரு y ன்னு ஒரு எலிமெண்ட் இதுல இருக்குன்னா என்ன இருக்கும்? modulus of y minus X star less than or this implies y இதுல இருக்குன்னா that y belong to G alpha. ரைட்? சரி, இப்போ என்ன செய்ய போறோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்க. x minus y less than or equal to delta by x per 2 power n for every x, y in in. ரைட்? இப்போ என்ன செய்யறோம்? இந்த ஒரு 6 இங்க கிடைச்சிருக்கு, அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ 6 கிடைச்சிருக்கு. இப்போ அந்த 6 விட டெல்டா பை 2 பவர் n சின்னதா ஆகுற மாதிரி என்ன சூஸ் பண்ணுங்க. பிகாஸ் n பெருசா சூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, 2 பவர் n என்ன ஆகும்? இன்னும் நல்ல பெரிய வேல்யூ ஆகும். அப்போ 1/2 பவர் n பார்க்கும்போது
இன்னும் நல்ல சின்ன வேல்யூ ஆயிரும் அப்படிதானே. ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது பெரிய வேல்யூக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 1 by that value become very small. அப்போ டெல்டா பை 2 power n ஸ்மால் ஆயிட்டே போகும். நமக்கு எப்படி என்ன சூஸ் பண்ண போறோம்னா இந்த ஆரையும் விட இந்த வேல்யூ சின்னதாகிற மாதிரி என்ன சூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த எண்ணை பிடிங்க. then choose n sufficiently large so that delta by 2 power n less than r. ஓகே, n சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்ல இருக்கிற ஐஎன் எடுப்போம். ஐஎன்ல ஒரு y இருக்குன்னு வச்சுக்கோமே, y belong to in implies ஆல்ரெடி நமக்கு இந்த n ஐஎன் எல்லா ஐஎன்ஸ்லயும் x ஸ்டார் இருக்கு அப்படிதானே. இங்க yn ஐஎன் yங்கிறது ஐஎன்ல இருக்கு. ஸோ yயும் x ஸ்டாரும் எங்க இருக்கு, ஐஎன்ல இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பை 2 யூஸ் பண்ணிடலாம். பை பி ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லிடலாம், ரெண்டு எலமெண்ட் ஐஎன்ல இருக்குன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை பி. சரி, டெல்டா பை 2 power n இஸ் லெஸ் தென் ஆர். இதை இங்கே யூஸ் பண்ணுவோமா, லெஸ் தென் ஆர். ஸோ என்ன கிடைச்சிருக்கு, மாடுலஸ் ஆஃப் y மைனஸ் எக்ஸ் ஸ்டார் லெஸ் தென் ஆர். இது சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா பை திஸ் கண்டிஷன் தட் y belong to g alpha. அப்போ பாருங்க ஐஎன்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஜி ஆல்ஃபால வந்துட்டு. ஸோ ஐஎன் இஸ் சப்செட் ஆஃப் ஜி ஆல்ஃபா. இப்போ பாருங்க இப்போ என்ன செஞ்சிட்டோம், ஸோ ஐஎன் ஒரே ஒரு ஜி ஆல்ஃபா வச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படிதானே. அதான் இப்போ தட் இஸ் ஐஎன் இஸ் கவர்ட் பை அ சிங்கிள் ஜி ஆல்ஃபா. முடியுமா? நம்மளோட அசம்ஷன், நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் படி 3ல என்ன பார்த்தோம், ஐஎன் ஃபார் எனி ஐஎன்க்கு ஐஎன் இஸ் நாட் கவர்ட் பை எனி ஃபைனைட் கலெக்ஷன் ஆஃப் ஜி ஆல்ஃபா. ஆனா இங்க பாருங்க சிங்கிள் வச்சு கவர் பண்ணிட்டோம். முடியுமா? Contradiction. Hence I is compact. Not compact எடுத்தா contradiction. Hence என்ன சொல்லிடலாம், I is compact. I-ங்கிறது என்ன, any causal, so every causal is compact. Next idea, theorem, Hein-Borel theorem. இதுல ஒரு பார்ட், அதை ஃபர்ஸ்ட் ஜெனரலி ப்ரூவ் பண்றோம். தியரம், if a set E in R power k, R power k ல ஒரு செட் எடுங்க, E has one of the following properties, then it has the other two. அதாவது என்ன மீனிங்னா, following 3 are equivalent அப்படிங்கிறதான் சொல்றாங்க இந்த மீனிங். ஓகே, என்ன சொல்றாங்க, E is closed and bounded implies E is compact, implies every finite subset of E has a limit point in E. இப்போ என்ன, இதுல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்துச்சுன்னா மத்த ரெண்டும் ட்ரூவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க, இன் ஆர் பவர் கேல தான். இதே மெட்ரிக் ஸ்பேஸ வேற ஜெனரல் மெட்ரிக் ஸ்பேஸ் கொண்டு போனீங்கன்னா இந்த ரிசல்ட் எல்லா இந்த 3 ரிசல்ட்டுமே ஆல்வேஸ் ட்ரூவா இருக்காது. ஓகே, இன் ஆர் பவர் கேல தான் அந்த ட்ரூ. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஏயும் பியையும் மட்டும் சொல்றதா என்னது, ஹெயின்-போரல் தியரம். ஓகே, நம்ம ஜெனரலி இதுக்கு ப்ரூவ் பண்ணுவோம். ஹெயின்-போரல் தியரம்னாலும் கிட்டத்தட்ட நீங்க இதே ப்ரூஃப் எழுதிக்கலாம், கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம். சரி, அதான் ஹெயின்-போரல் தியரம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துறோம். இன் ஆர் பவர் கே a set E is compact if and only if E is closed and bounded. Again repeat பண்றேன், that result is true only in R power k with usual metrics. மத்தபடி ஜெனரலா ரியல் மெட்ரிக் ஸ்பேஸ்ல இந்த ரிசல்ட் ட்ரூ கிடையாது. சரி, ப்ரூஃப் பார்க்கலாம். என்னச்சு, எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னா, A implies B, B implies C, C implies A அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ல ப்ரூவ் பண்ண போறோம். ப்ரூவ் A implies B ப்ரூவ் பண்ணோம். if A, okay, E is closed and bounded. என்ன சொல்லணும், E is compact சொல்லணும். சரி, E ஃபர்ஸ்ட் E வந்து பவுண்டட் தானே. ஓகே, E பவுண்டட்னா என்ன செஞ்சுக்கலாம், E கண்டெயின் பண்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு கேசல் கண்டுபிடிச்சுக்கலாம். ரைட்டா? ஏன்னா E is bounded, அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸ், எனி பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஃபைனைட் ரியல் நம்பரோட சின்னதா இருக்கும். அந்த ரியல் நம்பரை லென்த்தா வைக்கிற மாதிரி பெரிய ஒரு கேசல் கண்டுபிடிச்சுக்கலாம். அதான் எழுதிருக்கோம். since E is bounded, we can find a கேசல் I such that E is a subset of I. We know that every கேசல் is compact. இப்பதான் ப்ரூவ் பண்ணோம். so I is compact. E வந்து என்ன, இன்னொரு ப்ராப்பர்ட்டி, E is closed. அப்போ closed subset of a compact set is compact. hence E is compact. அதாவது இப்போ since E is closed and I is compact and E is a subset of E, then so E is compact. First இது வந்துச்சு. செகண்ட் என்னது பாருங்க, E is compact இருந்துச்சுன்னா then every infinite subset E of E has a limit point in E அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். இதோட ப்ரூஃப் ஆல்ரெடி போன லெக்சர்ஸ்ல பார்த்திருக்கோம். அதான் அதே தான் இங்க நோட் பண்ணிருக்கோம். B+3க்கு நீங்க இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரூஃப் எழுதுறீங்கன்னா இந்த தியரத்தோட ப்ரூஃபை இங்க அகைன் எழுத வேண்டியிருக்கும். தேர்டா என்ன ப்ரூவ் பண்ணும், எவ்ரி இன்ஃபினைட் சப்செட் ஆஃப் E has a limit point in E. இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா
ப்ரூவ் பண்ண வேண்டியது E is both closed and bounded அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இது மூணு சொல்லிட்டேன்னா இஃப் அண்ட் ஒன்லி அப்போ ஒன்னு ட்ரூ வந்துச்சுன்னா மற்ற ரெண்டு ட்ரூன்னு தான் வந்துடும். சரியா? அடுத்து தேர்ட் பாயிண்ட் ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும்? என்ன அசியூம் பண்ணணும்? சி அசியூம் பண்ணணும். ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ ப்ரூவ் பண்ணணும். அசியூம் பண்ணுங்க, எவ்ரி இன்ஃபினைட் சப்செட் ஆஃப் E ஹேஸ் a லிமிட் பாயிண்ட் இன் E. ப்ரூவ் பண்ண வேண்டியது E is both bounded and closed and bounded அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா E is bounded அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். ஓகே, claim E is bounded. சரி, இங்க ஒன்னே ஒன்று எழுத கான்ட்ராக்டரியா அசியூம் பண்ணணும். ஒரே ஒரு லைன் இங்க எழுதணும். என்னன்னா சப்போஸ் E is not bounded அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணிக்கணும். சப்போஸ் E is not bounded அப்படின்னா எப்படி இருக்கும்? therefore எந்த ஒரு பவுண்டட்னா என்ன அர்த்தம்? ஒரு ரியல் நம்பர் m எக்ஸிஸ்ட் ஆகும் such that அந்த m ல இருந்து ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து எந்த நம்பருக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தாலும் அந்த m விட கம்மியா இருக்கும் அப்படிங்கறத பவுண்டடோட டெஃபினிஷன். இப்போ இட் இஸ் நாட் பவுண்டட் அப்படின்னா ஈக்கு ஈல ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஈல உள்ள எலிமெண்ட்ஸ் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு ரியல் நம்பர் கொடுத்தாலும் ஈல இருந்து ஒரு ஆள் இருப்பாரு, அவரு ஜீரோ கூட என்ன வச்சுக்கலாம், ஜீரோ ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஜீரோ கூட உள்ள டிஸ்டன்ஸ் அந்த ரியல் நம்பரோட தாண்டி போயிடுவாரு. அப்ப இப்ப என்ன செய்யறோம்? எந்த ஒரு ரியல் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணாம எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. therefore for every positive integer n there exists a point x star in E such that modulus of xn greater than n. இப்போ இப்படி ஒவ்வொரு n equal to 1 எடுத்தீங்கன்னா ஒரு x1 கண்டுபிடிங்க. n equal to 2 எடுக்கும்போது x2ங்கிறது இந்த x1 தவிர இன்னொன்னு கண்டுபிடிங்க. ரைட்டா? x ஏன்னா கண்டிப்பா இன்ஃபினிட்லி மெனி இருக்கும். அப்ப x2 தவிர இன்னொன்னு எடுங்க. அதே மாதிரி x3 எடுக்கும்போது n equal to 3 எடுக்கும்போது x1 x2 தவிர x3 வேறையா சூஸ் பண்ணுங்க. அப்போ இப்படி சூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா that's it. அந்த செட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. xங்கிறது x1 x2 etc xn etc இப்படிப்பட்ட எலிமெண்ட் இந்த xங்கிற எப்படி இருக்கும்? இன்ஃபினைட் சப்செட் ஆஃப் E இருக்கும். அடுத்தது இதுக்கு லிமிட் பாயிண்ட் இருக்குமா அப்படின்னா லிமிட் பாயிண்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த ஏதாவது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ங்கிற லிமிட் பாயிண்டா இருக்குன்னா அதை சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நெய்பர்ஹுட்ல எல்லா இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட் எஸ்ல இருந்தே இருக்கணும். ஓகே, ஈல இருந்தே இருக்கணும்னு வச்சுக்கோ. சரி, இப்போ இதுல ஏதோ ஒரு பாயிண்ட் எக்ஸ் நாட்ட சூஸ் பண்ணிக்கோ. இப்போ அதுக்கும் ஓகே அதை சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் போடுங்க. எப்படின்னா இந்த என் இப்படி இருக்குதானே, என்னோட ஒரு 1/4 ரேடியஸ் வச்சு போடுங்க. ஹாஃபையும் விட ரேடியஸ் கம்மியா வச்சு ஒரு நெய்பர்ஹுட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நெய்பர்ஹுட்ல ஈல இருக்கிற அட்மோஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்கும். ஸோ இட் இஸ் நாட் a லிமிட் பாயிண்ட் இருக்கும். அதான் எழுதிருக்கும். and it has no limit point in r power k and so in ஈலயே லிமிட் பாயிண்ட் இருக்காது. ஸோ என்ன சொல்லிட்டோம்? இன்ஃபினைட் சப்செட் அதுக்கு லிமிட் பாயிண்ட் இல்லை. நம்மளோட அசம்ஷன் என்ன? எவ்ரி இன்ஃபினைட் சப்செட் ஹாஸ் a லிமிட் பாயிண்ட். we get a contradiction. நம்மளோட அசம்ஷன் இதுதான். ஆனா இருக்குது நம்மளால ஒரு இன்ஃபினைட் சப்செட் எஸ் கண்டுபிடிச்சோம், அதுல லிமிட் பாயிண்டே இல்ல. so we get a contradiction, hence E is bounded. அடுத்தது என்ன ப்ரூவ் பண்ணணும்? E is closed அப்படிங்கறதையும் சொல்லணும். அதான் நெக்ஸ்ட் claim E is closed. இதுவும் கான்ட்ராக்டரி மெத்தட்ல சொல்ல போறோம். சப்போஸ் E is not closed. not closed என்ன அர்த்தம்? closedனா என்ன அர்த்தம்? எந்த ஒரு லிமிட் பாயிண்ட் எடுத்தாலும் ஈக்கு எந்த ஒரு லிமிட் பாயிண்ட் எடுத்தாலும் அது உள்ளே இருக்கும். அப்படிதானே? எவ்ரி லிமிட் பாயிண்ட் ஆஃப் E is a point of E by definition of closed set. இப்போ E is not closed என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு ஈக்கு ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்கும், அது ஈயை விட்டு வெளியே இருக்கும். அப்படிதானே? அகைன் ரிப்பீட் பண்றேன். க்ளோஸ்ட்னா லிமிட் பாயிண்ட் எல்லாமே ஈக்குள்ளேயே இருக்கணும். நாட் க்ளோஸ்னா ஏதோ ஒரு லிமிட் பாயிண்ட் ஈயை விட்டு வெளியே இருக்கணும். அதான் எழுதிருக்கும். there exists at least one limit point எக்ஸ் நாட் வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஈயை விட்டு வெளியே இருக்கணும். சரி, இப்போ வாங்க எக்ஸ் நாட் இஸ் லிமிட் பாயிண்ட் அதை படிங்க. சின்ஸ் எக்ஸ் நாட் இஸ் லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ அப்படின்னு என்ன சொல்லலாம்? எக்ஸ் நாட்டை சுத்தி எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் அவரு இ கூட இன்டர்செக்ட் ஆவாரு. அப்படிதானே? இ கூட இன்டர்செக்ட் ஆவாரு. இப்போ என்ன செய்யறோம்னா 1 ரேடியஸா 1 வைங்க. 1 வச்சு அதை சுத்தி ஒரு நெய்பர்ஹுட்ங்க, கண்டிப்பா அது இ கூட இன்டர்செக்ட் ஆவாரு. அப்ப இன்டர்செக்ட் ஆகும்போது இன்டர்செக்ஷன்ல எக்ஸ் நாட் தவிர ஏதோ ஒரு பாயிண்ட் கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும், அது x1 எடுங்க. இப்போ 1/2 ரேடியஸா பிக்ஸ் பண்ணுங்க. 1/2 ரேடியஸா வச்சு ஒரு நெய்பர்ஹுட் போடுங்க. அதுல ஏதோ ஒரு
அது ஈல உள்ள பாயிண்ட், ஏதோ ஒரு ஈல உள்ள பாயிண்ட் இதுல வந்திருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை x2 எடுங்க. அகைன் எக்ஸ் நாட்டை சுத்தி 1/3 ரேடியஸ்ல ஒரு நெய்பர்ஹுட் போடுங்க. பிகாஸ் எக்ஸ் நாட் இஸ் லிமிட் பாயிண்ட், அதனால அந்த நெய்பர்ஹுட்ல 1/3 ரேடியஸ்ல இருக்க நெய்பர்ஹுட்லயும் ஈல உள்ள ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். அந்த பாயிண்ட்டை அதுல ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி x3ன்னு வைங்க. இப்படி சூஸ் பண்ணிட்டே போங்க. அதான் ஜென்ரலா எழுதிடும். ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் n, there exists points xn in E such that modulus of xn minus x naught less than 1/n. ரைட், இதை வச்சுக்கோங்க. இப்போ இப்படி சூஸ் பண்ணீங்களா, இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. அதான் என்ன, எஸ்ன்னு எடுக்கும். x equal to x1 x2 etc xn etc. ஓகே, கிளியர்லி முன்னாடிப்படியே இந்த இஸ் லிமிட் பாயிண்ட் ஆயிரும். அடுத்தது எஸ்ல எஸ் எப்படி சூஸ் பண்ணோம், இன்டர்செக்ஷன் எல்லாத்துலயும் எக்ஸ் இருக்க மாதிரி தான் சூஸ் பண்ணோம். எக்ஸ் நாட் அந்த நெய்பர்ஹுட் பாத்தீங்கன்னா எக்ஸ் நாட்டை சுத்தி நெய்பர்ஹுட்ல எல்லாமே x1ல உள்ள ஒரு பாயிண்ட், அதான் எஸ்ல உள்ள பாயிண்ட் x1 x2 x3 எல்லாமே அந்த நெய்பர்ஹுட்ல இருக்கும். ஸோ எக்ஸ் நாட் இஸ் லிமிட் பாயிண்ட் ஆஃப் எஸ் ஆகும் ஆயிரும். அகைன் இதே பாயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போ எஸ்ஸுக்கு இன்ஃபினைட் சப்செட், அடுத்தது எஸ் நாட்ங்கிறது லிமிட் பாயிண்ட், அந்த லிமிட் பாயிண்ட் ஈல இல்ல, அதுவும் இருக்கு. ஓகே, இப்போ என்ன கிளைம் பண்ண போறோம்னா எஸ்ஸுக்கு வேற எதுவுமே லிமிட் பாயிண்ட் இல்ல அப்படின்னு கிளைம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் கிளைம் பண்ணிட்டோம், அதான் கிளைம் பண்ண டு ப்ரூவ்னு எழுதியிருக்கேன். எஸ் ஹாஸ் நோ அதர் லிமிட் பாயிண்ட் இன் கே. சப்போஸ் இதை மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், எஸ்க்கு எஸ்எஸ்என் இன்ஃபினைட் செட்டு, அதுக்கு ஒன்லி லிமிட் பாயிண்ட் என்ன எக்ஸ் நாட்டு. அந்த எக்ஸ் நாட்டும் என்னாச்சு, ஈயை விட்டு வெளியே போயிட்டு. அப்போ நம்ம அசம்ஷன் என்னது, எவ்ரி இன்ஃபினைட் சப்செட் அதாவது எஸ் ஹாஸ் அ லிமிட் பாயிண்ட் இன் இ. இங்க பாருங்க, ஒரு இன்ஃபினைட் சப்செட் கிடைச்சிட்டு அதோட லிமிட் பாயிண்ட் எக்ஸ் நாட்டு ஈல இல்லாம கிடைச்சிட்டு வி கெட் அ கான்ட்ரிபியூஷன் சொல்லிடலாம். அப்போ என்ன மட்டும் கிளைம் பண்ணா போதும், இத ஈக்கு எக்ஸ் நாட்டை தவிர வேற லிமிட் பாயிண்டே இல்லைங்கிறத கிளைம் பண்ணா போதும். அதான் இங்க கிளைம் பண்றோம். டு ப்ரூவ் எஸ் ஹாஸ் நோ அதர் லிமிட் பாயிண்ட் இன் ஆர் பவர் கே. ஆர் பவர் கேலயே இல்ல அப்படின்னு சொல்ல போறோம். சோ ஈல இல்லைங்கிறது ட்ரிவியலா வந்துடும். சோ இப்போ ஒரு ஆர் பவர் கேல ஒரு எலிமெண்ட் எடுங்க, சச் தட் எக்ஸ் நாட்டை தவிர ஒரு எலிமெண்ட் y belong to r power k with y not equal to x naught. இப்போ distance between xn minus y பாருங்க, அதான் modulus of xn minus y. இது எப்படி எழுதிக்கலாம், இங்க பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணுங்க. modulus of y minus x naught, இதுல xn கூட்டி xn கழிச்சோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியா. இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம், இந்த பாயிண்ட மட்டும் இதை மட்டும் ஒரு சைடு வைக்கிறீங்க, அடுத்ததா இதை அடுத்த செட் கொண்டு வந்துங்க. ஸோ இந்த லைன் இப்போ என்ன தெரியும், பை 1 இந்த ஈக்குவேஷன் படி மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் 1/n. ரெண்டு பக்கம் மைனஸ் எடுத்துக்கோ, மைனஸ் மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் எக்ஸ் நாட் கிரேட்டர் தேன் மைனஸ் 1/n. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிடலாமா, தட் இஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் 1/n. ரைட், இப்போ எப்படி சூஸ் பண்றோம்னா இந்த வேல்யூ பாக்குறீங்க, இது என்ன ஒரு சஃபிஷியன்ட்லி லார்ஜர் சூஸ் பண்றீங்க சச் தட் 1/2 இதை விட இந்த வேல்யூ அதிகமா ஆகுற மாதிரி சூஸ் பண்றீங்க. 1/2 இன்டூ மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் ஒய், அது இந்த வேல்யூவோட கம்மியா இருக்கிற மாதிரி, அதான் இந்த வேல்யூ இதை விட அதிகமாகிற மாதிரி சூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, தென் அதுக்கு எவ்வளவு எண் இருக்க முடியும், ஒரு எண்ணுக்கு ட்ரூ ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல உள்ள எல்லாத்துக்கும் இதே கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். அப்போ ஃபைனைட்டா ஒரு இதுதான் கிடைக்கும், அதான் ஃபார் ஆல் பட் ஃபைனைட்லி மெனி எண்ஸ். சரி, அப்ப என்ன கிடைச்சிருக்கு, மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் ஒய் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் மாடுலஸ் ஆஃப் x நாட் மைனஸ் ஒய் ஃபார் ஆல் பட் ஃபைனைட்லி மெனி என். இப்போ இந்த வேல்யூ இருக்கா, இந்த வேல்யூவை சம் ஆர்னு வச்சுட்டு பார்ப்போமே, அதை எழுதிப்போம். தென் டேக்கிங் ஆர் ஈக்குவல் டு 1/2 மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் ஒய் அப்படின்னா என்ன ஆகும், இது ஆர் அப்படிதானே, இது ஆர்னா என்ன ஆகுது, modulus of xn minus y greater than r for all but finitely many n. nr of y ல ஒரு எலிமெண்ட் வரணும்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும், modulus of x minus y less than rங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். அப்படிதானே, இங்க என்ன ஆகுது, r இப்படி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா modulus of xn minus y greater than r for all but finitely many n. So xn இப்படிப்பட்ட xn's
என்ஆர்ல என்ஆர் ஆஃப் ஒய்ல வராது. அப்போ இந்த இடத்துல எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ்என் டஸ் நாட் பிலாங் டு, இந்த இடத்துல டஸ் நாட் இது மட்டும் அடிச்சிருங்க. எக்ஸ்என் டஸ் நாட் பிலாங் டு என்ஆர் ஆஃப் ஒய் ஃபார் ஆல் பட் ஃபைனைட்லி மெனி என், ஆர் என்ஆர் ஆஃப் ஒய் கண்டைன்ஸ் அட்மோஸ்ட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் எஸ். அப்படின்னா எஸ்ல இருக்கிற ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இந்த நெய்பர்ஹுட்ல வருது. அப்படின்னா ஒய் லிமிட் பாயிண்டா இருக்க முடியுமா? எஸ்க்கு சப்போஸ் லிமிட் பாயிண்டா இருக்குன்னா நம்ம ஒரு கிரைட்டீரியா பார்த்துருக்கோம். எக்ஸ் இஸ் லிமிட் பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் ஒரு செட் இ அப்படின்னா எக்ஸ் சுத்தி எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் இன்ஃபினிட்லி மெனி எலமெண்ட்ஸ் ஈல இருந்து அந்த நெய்பர்ஹுட்ல இருக்கணும் அப்படின்னு தெரியும். ஆனா இங்க அட்மோஸ்ட் ஃபைனைட் தான் இருக்கும்னு சொல்றோம். ஸோ ஒய் இஸ் நாட் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? ஒய்ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்தோம், அது நாட் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் எஸ் ஆயிட்டு. ஸோ எஸ் ஹாஸ் எக்ஸுக்கு ஒன்லி லிமிட் பாயிண்ட் என்ன? எக்ஸ் நாட் மட்டும்தான். ஹென்ஸ் we get an infinite subset S of E which has no limit point in E. ஏன்னா எக்ஸ் நாட் ஈல இல்ல. ஸோ we get a contradiction. Hence எது எடுத்தோம் contradiction? E is not closed எடுத்தோம் contradiction. Hence என்ன சொல்லிடலாம்? E is closed. Hence the first part E is both closed and bounded. Hence our theorem. ஹெல்ம்ஹோல்ட்ஸ் தியரம் கேட்கும்போது the same proof தான், நீங்க ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் கேட்டா எழுத தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் தியரம் வெயர்ஸ்ட்ராஸ் தியரம். வெரி சிம்பிளான ப்ரூஃப் தான், முன்னாடி உள்ள ஐடியாஸை யூஸ் பண்ணி போகுது. வெயர்ஸ்ட்ராஸ் தியரம் என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரி பவுண்டட் இன்ஃபினைட் சப்செட் ஆஃப் ஆர் பவர் கே ஹேஸ் அ லிமிட் பாயிண்ட் இன் ஆர் பவர் கே. ஆர் பவர் கேல பவுண்டட் இன்ஃபினைட் சப்செட் எடுக்கீங்க, ஒரு இன்ஃபினைட் சப்செட் எடுக்கீங்க, அது பவுண்டடாகவும் இருக்குன்னா கண்டிப்பா அந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் ஆர் பவர் கேல இருந்துதான் ஆகும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சிம்பிளான ப்ரூஃப் தான். ஒரு பவுண்டட் இன்ஃபினைட் சப்செட் ஆர்ல எடுங்க, இப்படி எடுங்க. இதுல ஒரு இ அதான் எடுத்துக்கோம் ப்ரூஃப். Let E be the bounded, E be a bounded infinite subset of R power K. சரி, இது பவுண்டட் அப்படின்னா எடுத்துக்கலாம், ஈயை சுத்தி ஒரு பெரிய ஒரு கேசல் கண்டுபிடிச்சிக்கலாம் பை ப்ரீவியஸ் ஆர்குமெண்ட். அப்போ E is boundedனால we can find a கேசல் I such that E subset of I. சரி, I என்னது? காம்பாக்ட். ஈங்கிறது இன்ஃபினைட் சப்செட். நமக்கு காம்பாக்ட் செட்ல ஒரு இன்ஃபினைட் சப்செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது என்னதாயிரும்? அதுக்கு கண்டிப்பா லிமிட் பாயிண்ட் இருக்கும், அந்த செட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ பெரிய செட்டுக்குள்ள இருக்கும். அதான் அது ஒரு தியரம் பார்த்தோம். ஒரு காம்பாக்ட் செட், அதுல ஒரு இன்ஃபினைட் சப்செட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதோட அந்த இன்ஃபினைட் சப்செட்டோட லிமிட் அந்த காம்பாக்ட் செட்ல இருக்கும் அப்படிங்கிற பார்த்தோம். அந்த பை தட் தியரம் என்ன சொல்லலாம்? E has a limit point in I. ஐல இருக்குன்னா ஆர் பவர் கேலையும் இருக்கும். Hence our Weierstrass theorem.